டான் படத்தில் வர ஒரு சில சீன்லாம் ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குன்னு பர்சனலாகவே எனக்கு தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சில சீன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். டான் படத்தில் எஸ்கே கார் ஓட்டிட்டு ஃப்ளாஷ்பேக் போட்டு காலேஜ் கதையை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம்னா நண்பன் படத்துலையும் ஸ்ரீகாந்த் ஜீவாவும் காரில் போகும்போது அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு காலேஜில் எப்படி இருந்தோம்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டான் படத்தில் எஸ்கேவோட அப்பா இன்ஜினியரிங்கை படின்னு சொல்லுவார். ஆனால் எஸ்கேக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு. அவருக்கு டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதே சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம்னா அதே நண்பன் படத்தில் ஸ்ரீகாந்தோடைய அப்பா இன்ஜினியரிங் படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஃபோட்டோகிராஃபியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பூமிநாதன் வர்ற சீன் எல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வசூல் ராஜா MBBS பிரகாஷ்ராஜும் அப்பப்போ நண்பன் படத்தில் வர சத்யராஜும் வந்துட்டு போயிருப்பாங்க. டான் படத்தில் எஸ்கேவோட அப்பா எஸ்கேவை ஸ்கூல் அண்டு காலேஜ் போர்ஷனில் திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரோட அப்பான்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக தானே இருக்குன்னு சொல்கிற மாதிரி சீன் இருக்கும். இதே சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம்னா 7G ரெயின்போ காலனி படத்தில் ஹீரோ வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்துலையும் ஹீரோவுடைய அப்பா திட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய ஹீரோ ஹோண்டாவுடைய கம்பெனியில் ஜாப் கிடச்சதுக்கு அப்புறமாட்டி அப்போ ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்லுவார்னா என் பையனுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குதுன்னு பெருமையாக பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டான் படத்தில் எஸ்கே சாப்பிட்ற சீன் வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேவோட அப்பா கறியை எல்லாமே தட்டில் போட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோம்னா எம்டன் மகனில் பரத்தோடைய அப்பாவும் பரத் சாப்பிட்ற சீனில் கறி எல்லாமே தட்டில் போட்டு சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டான் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் எஸ்கேவோடைய அப்பா இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா தவமாய் தவம் இருந்து படத்துலையுமே கிளைமேக்ஸில் அவங்க அப்பா இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டான் படத்தில் இந்த ஒரு சீனில் சிவகார்த்திகேயன் சாக் பீஸ் வேணும், டஸ்டர் வேணும், பென் வேணும்னு சொல்லி நிற்பார். இந்த சீனுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின்கிட்ட மாப்பிள்ளைக்கு சீப்பு வேணும், பவுட்ரு வேணும்னு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண காப்பியாக தெரிகிற ஒரு சில சீன்ஸு. இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் காப்பியாக தெரிகிற சீன்ஸ் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.